ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜராணி சீசன் 2 சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா சரவணன் வந்து வெளியே அந்த கல்யாண மண்டபத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. எல்லோரும் பேசி ஜாலியாக இருக்காங்க. கல்யாணம் நடக்க போகுது சொல்லிவிட்டு உடனே வந்து சந்தியாவோட அண்ணி வந்து ஆர்த்தி எடுக்க வராங்க. ஆர்த்தி எடுத்து கும்பிட்டு உடனே சந்தியாவோட அண்ணன் வந்து சரவணனுக்கு செயின் போடுறாங்க. செயின் போட்டால் அப்புறமா சரவணோட அப்பா வந்து சரவணன் செஞ்ச ஸ்வீட்டெல்லாம் எடுத்து வச்சிங்களா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அர்ச்சனா கிட்டே அதுக்கு அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருச்சுன உடனே சந்தியாவோட அன்றைக்கி போய் ஷாக் ஆகிடுது. என்னது ஸ்வீட், அவர் வந்து ஸ்வீட் ஸ்டால் வச்சிட்ருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட மணி அவர் வந்து கடை வச்சதோ MBA படிச்சிருக்காருன்னு சொன்னார். அது மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியாவோட அண்ணி வந்து கேட்டுடுறாங்க சரவணன் என்ன பண்ணுறான்னு. அதுக்கு அவங்க அப்பா வந்து கரண்டி வச்சு செய்கிற எல்லா வேலையும் சரவணனுக்கு ரொம்ப சூப்பராக வரும், பேனா வச்சு செய்கிறது மட்டும் தான் ஒன்று வராதுன்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியாவோட அன்றைக்கி ரொம்ப ஷாக் ஆகிடுது. தனியாக மணியை கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி சொன்னீங்களே, இவ்வளோ போய் சொல்லியிருக்கீங்களே, சந்தியாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் வேறு வருது, நீங்கள் சந்தியா படித்தவங்களா இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களா சொல்லேன்னு கேட்குறாங்க. அதுக்கு சரவணன்கிட்ட நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை, அவங்க குடும்பத்தில் நான் சந்தியாவை படிக்காதது தான் தெரியும் அப்படின்னு சொல்லி உடனே சந்தியாவோட அன்றைக்கி ரொம்ப ஷாக் ஆகிடுது. அம்மா பார்த்திங்கன்னா சந்தியா வந்து ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே அர்ச்சனா, பார்வதி அவங்க 2 பேர் வந்து சந்தியா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்கள் அண்ணனை கட்டிக்க சம்மதம் தானே அப்படி இப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சந்தியாவோட அண்ணி வந்து உங்களை கூப்பிடுறாங்க உங்கள் அம்மா சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறதுக்கு வந்து அதான் விக்கி பார்த்தோம்ல, பார்வதியோட லவர் தான். உடனே பார்வதி பார்த்ததும் விக்கி அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவதானா அப்படி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட யாரா கல்யாணம் பொண்ணிங்க அப்படி சொல்கிறாங்க. அங்கே சந்தியா தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சந்தியா நினச்சிக்காம பார்வதின்னு நினச்சிக்கிறாங்க. இவங்க தான் பார்வதி தான் கல்யாணம் பொண்ணு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. விக்கி வந்து இப்படி ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிடுறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லவ்வே இவங்க மேலே தான் வந்து இதுவும் போயிடுச்சா அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறமா டெய்லியும் படத்தில் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னோட காதலும் அப்படி சொல்லி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பார்வதியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து இன்னைக்கு ஆல்பமில் பாதி ஃபோட்டோ நானாக தான் இருப்பேன் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தியாவோட அண்ணி வந்து மொட்டை மாடியிலேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படி போய் சொல்லலாமா வேணாவா, சரவணன்கிட்ட சொன்னால் சரவணன் நாங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி சந்தியாவோட கல்யாணம் நிறுத்தணும், சந்தியா படித்தவ சரவணன் படிக்காது, அம்மா பின்னாடி சந்தியா நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அதோட அப்புறமா பார்த்திங்கன்னா சந்தியா எல்லோரும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சரவணன் வந்து நிச்சயதார்த்தத்தில் உட்காந்துடுறாரு. சரவணோட அம்மா வந்து சந்தியாவும் அவங்க அண்ணியும் கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்க மணிக்கும் அந்த ராதாவுக்கும் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு, எங்கே அர்ச்சனா சந்தியா போயிட்டு சொல்லிடுவாளோ, சந்தியாவோட அண்ணி வந்து சந்தியா கிட்டே போய் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புறமா சந்தியாவை கூட்டு வந்து உட்கார வச்சுறாங்க. அப்புறமா தான் விக்கிக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இவங்க தானே பொண்ணு, நம்ம வர தனியாக மாற்றி வச்சுட்டோம், கடவுள் இருக்காடா குமரா அப்படி சொல்லிட்டாரு. அப்புறமா வந்து சந்தியாவோட அண்ணியை தேட போயிருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோடை முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கான எபிசோடில் பார்க்கலாம்.